ஐயோ! நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். நீங்க வேலை முடிஞ்சு வீட்ட வாரீங்க. அல்லாட்டி கிளாஸ் முடிஞ்சு வீட்ட வாரீங்க. ஸோ உங்களோட வீட்டு பேரண்ட்ஸ், அல்லாட்டி உங்களோட வீட்ல உள்ளவங்க உங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்டா, "ஐயோ! என்னட்ட ஒண்ணும் கேட்காதீங்க. இன்னைக்கு நான் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு." இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி சொல்ற யாராச்சும் உங்களோட வீட்ல இருக்கிறாங்களா? ஸோ இந்த வீடியோவ கட்டாயமா பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் என்ற வேர்ட என்னன்னு நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் வெளியேற்றலாம். ஸோ இன்னைக்கு டே 9. டே 9ல உங்கள நான் மீட் பண்றேன். வெல்கம் பேக் டு பி அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல நாங்க வெற்றிகரமா 2வது வீக்ல இருக்கிறோம். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அத பத்தி தான் இந்த வீக்ல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எமோஷன்ஸ் அதாவது அதுக்கு நாங்க பேர் வைக்க போறோம். ஒரு நேம் ஒண்ண வச்சு அத நாங்க அக்செப்ட் பண்ண போறோம். ஸோ நேமிங் அண்ட் அக்செப்டன்ஸ் இதுதான் இன்னைக்கு நாங்க மைண்ட்ஃபுல்னஸ்ல பார்க்க போற ஒரு டெக்னிக். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல. இந்த மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில பலர் நாங்க பேசிட்டு இருக்கோம். காலையில எழும்பினா உழைக்கணும். பணம் இருந்தா தான் வாழ்க்கைய கொண்டு போகலாம். அதனால நாங்க வேலைக்கு ஓடிட்டே இருப்போம். ஒரு மெஷின் மாதிரி உழைச்சிட்டே இருப்போம். ஸோ அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தெரியும். பிரச்சனையே இல்லாட்டி கூட வேலைப்பளு காரணமா எங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ சரியா செஞ்சுருவோமா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிழ விட்டுருவோமா என்ற ஒரு பயத்தால எங்களுக்கு ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் அதாவது என்ன சொல்றது எங்களுக்கு ஒரு விதமான ஒரு பூர்ணமில்லாத ஒரு தன்மை ஒன்று எங்களுக்குள்ள ஏற்படும். நாங்களாம் அதுக்கு ஒரு பேரை நாங்க வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் ஸ்ட்ரெஸ், அப்செட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த டேர்ம்ஸை எங்களோட லைஃப்ல நாங்க கொண்டு வரும் பொழுது உண்மையாவே நாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்போம். இந்த டேர்ம்ஸை நாங்க கொண்டு வந்தா எங்களுக்கு இல்லாத பிரச்சனை கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் நான் எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது எங்களோட மூளை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என்ன சொல்றது, நாங்க என்ன சொன்னாலுமே அது நம்பும். ரைட்? ஸோ அந்த மூளைக்கு அதாவது உங்களோட பிரெயினுக்கு நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்லுறீங்க. அது அப்படியே நம்பிரும். நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி கூட, ஐயோ! இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். என்னோட யாரும் பேச வேணாம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா இருந்தா, அது நம்பிரும். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பீங்க. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ விட இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடிரும். ஸோ அந்த டெர்ம்ஸ நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அந்த டெர்ம்ஸ் அதாவது ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டே நீங்க பயன்படுத்தாதீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், பேர் வைக்க போறோம். எமோஷன்ஸுக்கு பேர் வைக்க போறோம். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் நீங்க இந்த வீக்ல சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாம இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஓகே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் முடிக்கல எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவ்வளவுதான். ரைட். ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகணும். பட் இங்க எனக்கு ப்ரோகிராம் இருக்குது. இந்த ப்ரோகிராம் முடிச்சுட்டு என் ஃபேமிலிய கூட்டிக்கொண்டு நான் அந்த பார்ட்டிக்கு போகணும். என்ன செய்றது? ஸோ அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? இல்ல. ஸோ டைமிங் இல்ல. அதாவது டைம மேனேஜ் பண்ணணும். இந்த டைம் இன்னைக்கு நான் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணிட்டேன்டா ஓகே. ஸோ ஐ அம் கன்ஃப்யூஸ்ட் ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலா நீங்க பாவிக்க போற டெர்ம் என்ன? கன்ஃப்யூஸ்ட். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணல. ஐ அம் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நான் கொஞ்சம் என்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கேன். கொஞ்சம் ஒரு தடுமாற்றமா இருக்கிறேன். இந்த மாதிரி தான். ஸோ நீங்க அடுத்த விஷயம், ஸோ பார்ட்டி, ஸோ அங்கேயும் டைம், இங்கேயும் டைம். டைம் வந்து உங்களுக்கு ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய கஷ்டமா இருக்கு. கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க. ஐ அம் லிட்டில் கன்ஃப்யூஸ்ட். நான் கொஞ்சம் குழப்பமான நிலையில இருக்கேன். என்னோட ஃபேமிலிய நான் கூட்டிட்டு போப்போறேன். அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேனே! பட் எனக்கு இங்க வேலை இருக்கு. கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ன்றத தூக்கி போட்டுட்டு, ஒரு லேபிள். ஸோ அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன டெக்னிக்ஸ்ல தாட் லேபிளிங். தாட்ஸுக்கு லேபிள் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த எமோஷன்ஸுக்கு நீங்க ஒரு பேர் வைக்க போறீங்க. ஒரு பேர வச்சு உங்களோட பிரெயினுக்கு புரிய வைக்க போறீங்க. ரைட்? ஐ ஸ்டிக் வித் அதாவது நான் இந்த ஒரு எமோஷனோட தான் நான் வந்து அட்டாச் ஆயிருக்கிறேன். அதாவது கன்ஃப்யூஸ்ட். நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கிறேன். அப்போ உங்களோட பிரெயின் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கலாம். உங்களோட பிரெயின் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி அது அப்படியே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். கன்ஃப்யூஸ்ட். ஓகே. அப்போ உங்களோட பிரெயின்ல ஏதோ ஒரு இடத்துல அங்க வந்து ஓகே இந்த விஷயம், இந்த பார்ட்டி, இந்த வொர்க். இவங்க கன்ஃப்யூஸ்ட். குழப்பமா இருக்கிறாங்க. அது 2யும் இணைச்சு கன்ஃப்யூஸ்ட். இதால தான் இவங்க கன்ஃப்யூஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி பிரெயின் அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் பிரெயின்? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ சொல்லும். ஓகே, உனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், உன்னோட நல்ல நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவங்கள்ட்ட ஒர்க்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேளு. வேலைய கொஞ்சம் வேலைக்கு முடிச்சு போட்டு போகலாம். இந்த மாதிரி
அந்த பிரெயின் உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இருக்கிற பாசிபிலிட்டிஸ், இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். ஸோ நீங்க அதுல வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி, ஓகே ரைட் இது ஓகே ஃப்ரெண்ட நம்பலாமா? இல்ல. ரைட் அவங்கள நம்பலாமா? இல்ல. ரைட் ஓகே. அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலாமா? சரி இந்த டாஸ்க் வந்து 1 வீக் தானே. ஸோ 1 வீக்குள்ள நான் முடிச்சா ஓகே. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியா நான் வொர்க்குக்கு வரலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா நான் வொர்க்ல இருந்து போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ வந்து அந்த பிரெயின் அழகா எடுத்து தரும். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ நேமிங், அதாவது உங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்க சரியா பேர் வைக்கிறது மூலம் உங்களோட பிரெயின் வந்து சரியா ஸ்பாட்டா அந்த இடத்துல தான் போய் அங்கே உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தந்துடும். இல்லாட்டி அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா அழகா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அது ஒரு பெஸ்டான சாஃப்ட் ஸ்கில். ஸ்ட்ரெஸ்ன்றது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. நோ ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸ்ட்ரெஸ் நான் என்ன சொல்றது? அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் யாரு தர வேலை? ஸ்ட்ரெஸ் யாரு தர வேலை? ஹோமோன்ஸ். உங்களோட உடல்ல இருக்கிற ஹோமோன்ஸ் தான். ரைட் நீ இதை செய்யறியா, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஹோமோன்ஸும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கட வேலை எல்லாம் என்ன சொல்றது, அளவுக்கு அதிகமா சுரந்தோ அளவுக்கு அதிகமா எல்லாம் தங்கட வேலையில சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க? ஹோமோன்ஸை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருங்க. அவங்களோட கண்ட்ரோல்ல அவங்கள போக விட வேணாம். உங்களோட கண்ட்ரோல் தான். இந்த ஹோமோன்ஸ் உங்களோட கண்ட்ரோல்ல வைக்கும்போது உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோல்ல வரும். ஸோ உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோல்ல மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி நீங்க உங்களோட எமோஷன்ஸ் ஏதாச்சும் வந்தா ஸ்ட்ரெஸ்ன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்? ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன்? எதனால நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன்? ஓகே. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன எமோஷன்? ஸோ இந்த எமோஷனுக்கு இதுதான் பேர். பிரெயினுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு லேபிள்ல இதுதான் ரீசன், இதால குழப்பமா இருக்கிறேன்றத மைண்டு கொடுக்கும் பொழுது பிரெயின் உங்களுக்கு அந்த சிக்கலை எடுத்து உங்களோட அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு பிரெயின் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ ஃபீல் ஐ ஃபீல் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் டரடா. ஸோ நான் ஃபீல் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன், நான் ஃபீல் டிசப்பாயிண்டடாக இருக்கிறேன். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஐ ஃபீல் டிசப்பாயிண்டட் பிகாஸ் ஹி டிட் டரடா டரடா. ரைட். ஸோ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ ஃபீல் ப்ரவுட். யா ஐ ஃபீல் ப்ரவுட். நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் நான் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன். ரைட். ஸோ நாங்கள் ஒரு டாஸ்க்கை முடித்தோடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். ரைட். நான் முடிச்சிட்டேன், நான் சக்ஸஸ் ஆயிட்டேன்னு சொல்லி. இல்லை, எப்படி ஒரு இமோஷன் எங்களை ஃபுல்லாக டவுன் ஆக்குதோ அதே மாதிரி அந்த இமோஷன் எங்களை ஃபுல்லாக கொண்டு போய் உச்சத்துக்கு விடும். ரெண்டுமே கூடாது. எப்பவுமே நாங்கள் நடுநிலை, அதாவது ஒரு நியூட்ரலாக இருக்கணும். ரைட். ஐ ஃபீல் ப்ரவுட் பிகாஸ் ஐ டிட் திஸ். நான் இதை பெருமையாக நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்த சக்ஸஸாக முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ரைட். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ண வேணாம். ஸோ எப்போவுமே டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஐ ஃபீல் திஸ், நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ற வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ், நோ. ஐ ஃபீல் டிசப்பாயிண்டட், ஐ ஃபீல் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் திஸ். ஐ ஃபீல் ப்ரவுட் பிகாஸ் திஸ். அண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இமோஷன்ஸ் வந்து டேட்டா மாதிரி. ஒரு எமோஷன்ஸும் டேட்டா. அது வந்து உங்களோட டிரெக்ஷன் இல்லை. இமோஷன் உங்களை வழி நடத்துகிற ஒரு கருவி இல்லை. ஜஸ்ட் டேட்டா. அது வந்து ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை உங்களோட மெமரியில் நீங்கள் வச்சிருக்கலாம். இல்லாட்டி விருப்பம் இல்லையா நீங்கள் delete பண்ணிட்டு போயிடலாம். அந்த இமோஷன் உங்களை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களையும் மற்றவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான விதத்தில் நீங்கள் வந்து அந்த சரியான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஈவன் ஒரு கோபம் ஏற்படுற ஒரு சந்தர்ப்பம், ஒரு விஷயம், ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல நான் கோபப்படுறது சரியா பிழையான்றத உங்களுக்கு உங்களோட மைண்ட், உங்களோட பிரெயினே உங்களுக்கு சொல்லும். எல்லாம் இந்த இடத்துல நீ கோபப்பட தேவையில்லை, பொறுமையா இரு. சில இடங்கள்ல அதுக்காக கோபமே படாம இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல நீங்க கோபத்தை தெரியப்படுத்தணும்ன்றதையும் உங்களோட பிரெயின் சொல்லும். இது எல்லாமே ஒரு விதமான ரெஸ்பான்ஸா போகணுமே ஒழிய ரியாக்ஷனா போகக்கூடாது. ரைட். ஸோ கோபப்படக்கூடாதுட்டு ஸோ எப்பவுமே சிரிச்சுட்டு ரைட் 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 அந்த மாதிரி இருக்க இயலாது. எங்களுக்கு ஒரு விஷயம் கோவம் வருது, எனக்கு இதுக்கு மேல பேசினா பிடிக்காதுன்னா அதை நாங்கள் தெரியப்படுத்துறது சரியான விதத்துல தெரியப்படுத்துற மாதிரியும் இருக்கணும். ஸோ தான் ஹை இன்டெலிஜென்ஸ்.
எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட EQ வாவ், நான் சரியான விதத்துல நான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நான் பயன்படுத்துறேன். இந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு உங்களை நினைச்சு ப்ரௌட் பண்ற ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? அதை நீங்க நீங்க என்னோட ஷேர் பண்ண விரும்பினா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. And நாளைக்கு எம்பத்தி பத்தி பார்ப்போம். அதாவது என்னண்டு எங்களுக்குள்ள எம்பத்தியை நாங்க கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நாளைக்கு அதை பத்தி சொல்றேன். ஸோ இன்னைக்கு டே 9 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டட் டே 9 சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அகெயின் டு ஸ்டே வித் பி an example.